செய்திப்பிரிவு. காங்கேயம் நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் என் நடராஜ் வாக்கு சேகரிப்பு. வழிநெடுகிலும் ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகர் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் என் நடராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடங்களில் எல்லாம் வழிநெடுகிலும் ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு கொடுத்தனர். அதிமுக சார்பில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் என் நடராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வாக்குகள் சேகரித்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று காலை ஏசி நகர் பகுதியில் வாக்குகள் சேகரிக்க வந்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலும் பொதுமக்களிடம் பேசிய என் நடராஜ் 2011 முதல் 2016 வரை ஆகிய காலகட்டங்களில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தபோது காங்கேயம் நகர் பகுதிகளுக்கு எண்ணற்ற பணிகள் செய்ததாக விளக்கி கூறினார். மேலும் 2வது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் காங்கேயம் வெள்ளகோவில் பகுதியில் மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை வழங்கியதாகவும் தெரிவித்தார். காலகட்டத்தில் இந்த ஏசி நகர் பகுதிக்கு பி கால்வாய் கடந்து வருவதற்கு பாலம் அமைத்து கொடுத்துள்ளோம் என்றார். மேலும் இந்த பகுதிகளுக்கு தெருவிளக்கு இல்லாத போது தனியாக டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து தெருவிளக்குகள் போடப்பட்டதையும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த என் நடராஜ், தமிழகத்தில் அதிக இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நான் சுமார் 50,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் உள்ள பி கால்வாயில் சமச்சீரான தண்ணீர் வழங்க பொதுச் செயலாளர் அவர்களிடமும் மண்டல செயலாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்களிடத்திலும் எடுத்துக் கூறி பிரச்சினைக்கு சுமூகமான முடிவெடுப்பேன் என்றார். வெறி நாய்கள் தாக்குதலில் ஆடுகள் பலியாவதற்கு முறையான இழப்பீடு வழங்காமல் விவசாயிகளை திமுக அரசு வஞ்சிக்கின்றது. அதற்கு உரிய இழப்பீட்டை பெற்று தருவேன் என தெரிவித்தார். மேலும் கீழ்பவானி கால்வாயில் அதிமுக ஆட்சியமைந்தால் கான்கிரீட் போட்டு விடுவார்கள் என திமுக நிர்வாகிகள் போய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களும் சரி, மண்டல செயலாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் சரி, உறுதியாக கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் போடப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் நியாயமான கோரிக்கைகளை அதிமுக அரசு அமைந்த உடன் செய்து கொடுத்ததாக தெரிவித்தார். காங்கேயம் நகர் பகுதியான 18 வார்டுகளிலும் ஏசி நகர், திரு வி.க. நகர், புலிமா நகர், கல்லுக்காரர் கோவில், திருவள்ளுவர் நகர், மனிஷ்லாட்ஜ் உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகின்றது. இன்று மாலை சுமார் 4 மணியளவில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் என் நடராஜுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக காங்கேயம் நகர கழகச் செயலாளர் டென்கு ஜி. மணிமாறன், பாஜக நகர தலைவர் சிவபிரகாஷ், மாவட்ட எம்.ஜி.ஆர். இளைஞர் அணி துணை செயலாளர்கள் கந்தசாமி, துரைசாமி, எம்.ஜி.ஆர். மன்ற துணை செயலாளர் தமிழரசு, எம்.ஜி.ஆர். மன்ற துணைத் தலைவர் மனோகரன், நகர அம்மா பேரவை செயலாளர் சாமிநாதன், அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பொன்னுசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.